பாஸோட அடுத்த ஒரு ப்ரோமோ போட்டாச்சு. சோ இந்த ஒரு ப்ரோமோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்ல இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதுல வொர்ஸ்ட்க்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுக்கான தண்டனைகள் என்ன அப்படின்றதும் பார்த்தோம். சோ இப்போ வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு செலக்ட் பண்ணுங்க. சோ அவங்க எல்லாரும் தான் என்ன பண்ண போறாங்கன்னா, கேப்டன்சில வந்து போட்டி போட போறாங்க. ஆனா இந்த தடவை ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து எப்பவுமே 2 ஆட்கள் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை 2, அதாவது இந்த சைடுல 2, அந்த சைடு டெவில்ல 2, ஏஞ்சல்ஸ்ல 2 செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ போட்டியில இந்த வாரம் செலக்ஷன் ஓரளவு நல்லா தான் இருந்ததுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டெவில் சைடுல வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து 2 பேர். ஒண்ணு வந்து நம்மளோட தீபக், இன்னொன்னு வந்து மஞ்சரியே சொல்லியிருக்காங்க. காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு காலையில முத்துவே சொல்லியிருப்பாரு, தீபக்கனா வந்து மென்டலி வந்து பயங்கர கொடூரமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அன்ஷிதா அதுலதான் பிரேக் டவுன் ஆகி ரொம்ப அழுதுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா மஞ்சரி வந்து உப்பு கொடுத்தது, அதெல்லாம் முட்டை கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் பார்க்கும்போது மென்டல் டார்ச்சர் இருக்கு இல்லையா, அதுதானே ஹைலைட்டடா அரக்கர்களா பார்க்கப்படுறது. சோ அது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தீபக் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து காலையில ரஞ்சித் அவர்கள்ட்ட வந்து பேசிட்டு இருந்ததை நம்ம எல்லாருமே கேட்டோம். சோ இப்போ அந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஓகே. இன்னொரு பக்கம் அப்படி பார்க்க, அதாவது மென்டலினா அவரை சொல்லலாம், பிசிக்கலினா இவங்கள சொல்லலாம் அப்படின்ற இதுல இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணிக்காங்க. ஆனா மஞ்சரிக்கு இதுல பெரிய ரியாக்ஷன் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து இந்த வீக் டேஸ்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி குத்துறானுங்க இல்லையா, இவங்க எல்லாமே வீக் எண்ட் டேஸ்ல விஜிஎஸ் முன்னாடி அப்படியே தலைகீழ மாத்தி பேசுவாங்க. அதனால மஞ்சரி ஆல்ரெடி கான்சியஸா இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்க எல்லாருமே அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் ஆலாம் எனக்கு ஃபீல் ஆகல அப்படின்றது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஞ்சல் சைட்ல 2 பேரை நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப அதுல செலக்ட் பண்ணப்பட்டது யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒண்ணு ரஞ்சித், இன்னொன்னு வந்து பவி. பவிக்கு கண்டிப்பா இதை கொடுக்கலாம். நம்ம வந்து டாஸ்க் ஆரம்பிச்ச முதல் டேலயே சொல்லிட்டு இருக்கோம், இந்த தடவை பெஸ்ட் பெர்ஃபார்மர் கண்டிப்பா நம்ம பவியை தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு டார்ச்சர்ஸ் அனுபவிச்சும் அந்த நிலை மாறாம நிக்கிறதுன்றது ஈஸியான ஒரு விஷயங்கள் இல்ல. அவன் டெவிலா இருக்கும் போதும் கரெக்டான ஒரு விதத்துல வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப எல்லை மீறி பார்க்கும்போது அதை தலையிடக்கூடாதுன்னு ஒதுங்கி நின்ற ஒரு விஷயங்களும் நம்மளால பார்க்க முடியுது. அதனால பவிக்கு கண்டிப்பா பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கலாம் அப்படின்றதான். போன வாரம் தான் தீபக் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பவி நீ டவுன் ஆயிட்ட, பெஸ்ட் பெர்ஃபார்மர் வரைக்கும் வந்துட்டு நீ டவுன் ஆயிருக்க அப்படின்னு சொல்லும் போது, அதை எடுத்துட்டு இந்த வாரம் அவங்க இத அளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பவியோட கிராஃபும் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே வருது அப்படின்றதுதான் நான் வந்து பாக்குறேன் மக்கள் சைட்ல இருந்து. இன்னொன்னு யாரு அப்படின்னா ரஞ்சித் அவர்கள். சோ அவங்களுக்கும் முத்து சொன்ன பாயிண்டா இருக்கட்டும், இல்ல ரயான் சொன்ன பாயிண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சொன்னது வந்து ஒரு ஏஞ்சலா அவர் வந்து கரெக்டா அந்த கன்சிஸ்டன்ட் வந்து மாறாம ஒரு கரெக்டான வேல வந்து அவர் போனாரு அப்படின்ற மாதிரி தீபக் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே, அந்த விதத்திலயும் ஹேண்டில் பண்ணலாம். அவரை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஏஞ்சல்ல இருந்து தடுமாறல, அதே மாதிரி டெவில்ல தடுமாறினாரு அப்படின்றதுனால தான் அவரை டெவிலுக்கு செலக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது ஜாக்கால தான் அது நடந்ததுன்ற மாதிரி தான் என்னோட ஃபீல். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் பொருத்தமான ஒரு விஷயங்கள் தான் நான் பாக்குறேன். ஆனா இப்ப வரைக்கும் நியூஸ் வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கேப்டன் ஆயிருக்கிறது யாரு அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் தான் கேப்டன் ஆயிருக்காங்க. ஆனா பிக் பாஸ் மஞ்சரி, தீபக், பவி அண்ட் ரஞ்சித் இவங்க 4 பேரும் தான் கேப்டன்சிக்கு போட்டி போட போறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ பாக்கலாம், நம்மளோட ரஞ்சித் தான் கேப்டன் ஆயிட்டாருன்றதுனால அவரோட தலைமையில பிக் பாஸ் வீடு எப்படி இருக்குது, அன்பின் சொரூபமா மாற போதா, ஒரு கேப்டனா அவர் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு. கோவா கேங்ல வந்து ரொம்ப குதூகலமா இருப்பாங்க. மங்களம் சார் அப்படின்னு சொல்லி ஜாக் நல்லாவே டிராமா ஆடி காரியத்தை செய்வாங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ புது கேப்டன் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மக்களே.